12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் இயல் 4 இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய இலக்கண பகுதி பா இயற்ற பழகலாம். பொதுவாக இந்த பகுதியை நாம் கற்பதற்கு முன்பாக அடிப்படையில் சிறு வகுப்பில் 10ஆம் வகுப்பில் 9ஆம் வகுப்பில் நாம் கற்றறிந்த யாப்பிலக்கணங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக சொற்களை அமைத்து எழுதக்கூடிய இந்த கவிதைகளில் புதுக்கவிதை, மரபு கவிதை என்று வகைப்படுத்தலாம். புதுக்கவிதை என்பது எளிமையாக நாம் அனைவராலும் எழுதக்கூடிய ஒன்று. மரபு கவிதைகளை பொறுத்தவரை இலக்கணங்களை முழுமையாக கற்றறிந்த பின்பே எழுத முற்பட வேண்டும். எனவே அடிப்படையில் யாப்பிலக்கணத்தை தெளிவாக கற்க வேண்டும். எழுத்து, சீர், தலை, அடி, தொடை என்று சொல்லக்கூடிய பகுதிகளை எல்லாம் நாம் முழுமையாக அறிந்து கொண்டு இந்த பாக்களை எழுத பயிற்சி செய்ய வேண்டும். எனவே யாப்பிலக்கணத்தை நன்கு கற்றறிந்த பிறகே நாம் இந்த பயிற்சி மேற்கொண்டால் பிழையின்றி தெளிவாக மரபு கவிதைகளை நாம் எழுத முடியும். பொதுவாக பா வகைகளை குறிப்பிடும் பொழுது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா என்று வகைப்படுத்திக் கொள்ளலாம். வெண்பாவை பொறுத்தவரை செப்பலோசை கொண்டு அமையக்கூடியது, ஆசிரியப்பா அகவலோசை கொண்டு அமையக்கூடியது, களிப்பா தொல்லலோசை கொண்டு அமையக்கூடியது, வஞ்சிப்பா தூங்கலோசை கொண்டு அமையக்கூடியது. எனவே இதில் முதல் பாவகையாக இருக்கக்கூடிய வெண்பாவை கொண்டு கவிதைகளை நாம் எப்படி எழுத வேண்டும், மரபு கவிதையில் இந்த வெண்பாவை பிழையின்றி எழுத நாம் எவ்வாறு கற்க வேண்டும் என்ற அடிப்படை இலக்கண பகுதியை நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வெண்பாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டு பிறகு வெண்பா எப்படி எழுத வேண்டும் என்ற இலக்கண வரையறையை நாம் காண்போம். வெண்பா எத்தனை வகைப்படும், அவை யாவை என்று தேர்வில் வினா எழுந்தால் அதற்குரிய விடையாக வெண்பா 7 வகைப்படும் என்று விடையளிக்க வேண்டும். அதனுடைய வகைப்பாடுகள்: வெண்பாக்கள் குறள் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, பகுரிடை வெண்பா, களி வெண்பா என 7 வகையாக பிரிக்கப்படும் என்று விடையளிக்க வேண்டும். 2 அடிகளில் வெண்பாக்கள் எழுதப்பட்டால் அது குறள் வெண்பா என்ற யாப்பிலக்கணத்திற்கு உட்பட்டது. 3 அடிகள் என்றால் சிந்தடி என்றும், 4 அடிகள் என்றால் அளவடி என்றும், இந்த அளவடியை அடிப்படையாக கொண்டே வெண்பாக்கள் எழுதப்படுகின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 5 அடிகள் என்றால் நெடிலடி என்றும், 5க்கு மேற்பட்ட அடிகள் என்றால் கழிநெடிலடி என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வகைப்பாட்டின் அடிப்படையில் அமையக்கூடியது, கழிநெடிலடியில் அமையக்கூடியது பெரும்பாலும் ஆசிரியர் பாக்களாகவே இருக்கும். எனவே மாணவர்கள் இதனை தெளிவாக தெரிந்து கொண்டு நாம் பாக்களை ஏற்ற பயிற்சி செய்ய வேண்டும். வெண்பாவில் தலைகள் எத்தனை, அவை யாவை என்ற வினா தேர்விற்கு வந்தால் வெண்பாவினுடைய தலைகள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்று விடையளிக்க வேண்டும். இது எவ்வாறு அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து பிறகு எழுத வேண்டும். தலைத்தல் என்பதின் பொருள் யாது என்ற வினா தேர்வில் 2 மதிப்பெண் வினாக்களில் இடம்பெற்றால் தலைத்தல் என்றால் கட்டுதல், பிணித்தல் என்று பொருள். அதாவது ஒரு சீர் மற்றொரு சீரோடு இணைந்து வரக்கூடியது என்று பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். வெண்பா எவ்வாறு இயற்றப்படும் என்ற வினா தேர்விற்கு இடம்பெற்றால் நண்பர்கள் கைகோத்தபடி நடப்பதை போல, இருவரும் ஒன்றாக இணைந்து நடப்பதை போல சீர்கள் வெண்தலையால் கட்டுக்குலையாதபடி யாக்கப்படுவது வெண்பா. யாத்தல் என்பது சேர்க்கப்படுதல் என்று பொருள் கொள்ள வேண்டும். வெண்பாவினுடைய பொதுவான இலக்கணம் யாது என்று 4 மதிப்பெண் வினாக்களில் தேர்வில் இடம்பெற்றால் அந்த வினாவிற்குரிய விடையாக இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை என்ற 2 தலைகளும் பிறழாது பாக்களை அமைக்க வேண்டும். ஏனென்றால் பாக்களை அமைக்கும் பொழுது கவனமாக ஈரசை சீர்களையும் காய்ச்சல்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த தலைகள் பிறழாமல் அமைக்கப்படும் பொழுதே பாவினுடைய இலக்கண வரையறைக்கு உட்பட்டு அந்த கவிதை சிறப்பான கவிதையாக அமையும். ஈற்றடி முச்சீராகவும் ஏனையவை நாச்சீராகவும் இருக்கும். பொதுவாக முதல் 3 அடிகளில் இடம்பெறக்கூடிய சீர்களில் 4 சீர்கள் இடம்பெற்று இறுதியில் வரக்கூடிய வரியில் 3 சீர்கள் இருக்கும். இந்த 3 சீர்கள் இருந்தால் அது வெண்பாவினுடைய இலக்கண வரையறைக்கு உட்பட்டது. ஈரசை சீர்களில் மாச்சீரும் விளச்சீரும், தேமா புளிமா என்று சொல்லக்கூடிய மாச்சீர், பூவிலம் கருவிலம் என்று சொல்லக்கூடிய விளச்சீர், இவை 2. மூவசை சீரில் காய்ச்சீரும், தேமாங்காய், புளிமாங்காய், பூவிலங்காய், கருவிலங்காய் என்ற காய்ச்சல்களில் அமையக்கூடியதாகவும் இந்த வெண்பாக்களில் பொதுவாக சொற்கள் அமையும். ஈற்று சீர் இறுதியாக வரக்கூடிய சீர் வெண்பாவில்
நாள், மலர், காசு, பிறப்பு ஆகிய வாய்ப்பாடுகளுள் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடியக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த வெண்பாவிற்குரிய இலக்கண வரையறைகளை நாம் முழுமையாக கற்றறிந்து பயிற்சி செய்து பிறகு மரபு கவிதைகளை எழுத ஆரம்பிக்கலாம். நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பாவிற்கான இலக்கண வரையறையை தருக என்று வினா தேர்வில் இடம்பெற்றால் நார்ச்சீர், முச்சீர், இடையிலே, தனிச்சீர் என்று இதன் இலக்கணத்தை சுருக்கமாக சொல்லலாம். இரண்டு நார்ச்சீர் முச்சீருக்கு இடையில் இரண்டாவது அடியினுடைய ஈற்று சீரை ஒரு சிறு கோடிட்டு எழுதப்படும். பொதுவாக முதல் அடியில் 4 சீரும் இரண்டாவது அடியில் 3 சீர்கள் எழுதப்பட்டு ஒரு சிறு கோடிட்டு ஒரு சீர் மட்டும் தனியாக எழுதினால் அது நேரிசை வெண்பாவிற்குரிய இலக்கண வரையறைக்கு உட்பட்டு அந்த மரபு கவிதை எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இரண்டாவது அடியினுடைய ஈற்று சீரை ஒரு சிறு கோடிட்டு எழுத வேண்டும். இதனையே தனிச்சீர் என்று உரைப்பர். பாட்டினுடைய முதல் சீருக்குரிய எதுகை இந்த தனிச்சீருக்கும் இருக்கும். பொதுவாகவே கவிதைகளில் மரபு கவிதையில் எதுகை என்பது சொல்லினுடைய இரண்டாவது எழுத்தாக அமையக்கூடியது. எனவே இந்த இரண்டாவது எழுத்தாக அமையக்கூடிய எதுகையே அந்த தனிச்சீருக்கும் இருக்கும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். உதாரணமாக ஒரு செய்யுள், எட்டடை செம்பிள் இரண்டடை ஈயமிடில் திட்டமாய் வெண்கலமாம் சேர்ந்துரிக்கள். அதற்கு பிறகு ஒரு சிறு கோடு, இட்டமுடன் ஓரேழு செம்பில் ஒரு 3 துத்தமிடில் பாரறிய பித்தளையாம் பார் என்ற ஒரு வெண்பா செய்யுள். இதில் எட்டடை என்று சொல்லக்கூடியதில் அந்த சொல்லில் இரண்டாம் எழுத்து இட்டு என்பது. இரண்டாவது அடியுடைய முதல் சொல்லில் இருக்கக்கூடிய திட்டமா என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இரண்டாம் எழுத்து இட்டு. எனவே எதுகை என்பது ஒரே அளவில் அமைந்துள்ளது. இந்த இட்டு என்ற எதுகையே சிறு கோடுக்கு பக்கத்தில் உள்ள தனிச்சீரான இட்டமுடன் என்ற வார்த்தையிலும் இட் என்ற எதுகை ஒரே மாதிரியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த செய்யுளுடைய சிறப்பு. நேரிசை வெண்பாவில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய எதுகைக்கான விளக்கமும் இது. எனவே 4, 3 தனிச்சீர், 4, 3 சீர்கள் என்கின்ற முறையில் நேரிசை வெண்பா எழுதப்படும். இந்த 4 என்பது முதலடியில் இருக்கக்கூடிய 4 சீர்கள். அடுத்ததாக இரண்டாம் அடியில் 3 சீர்கள் அமைக்கப்பட்டு ஒரு சிறு கோடிட்டு ஒரு தனிச்சீர் அமைக்கப்பட்டிருக்கும். அதையே 3 தனிச்சீர் என்று நாம் விளக்கி இருக்கின்றோம். அடுத்த 3வது அடியில் இருக்கக்கூடிய சீரில் 4 சீர்கள் இடம்பெற்றுள்ளது. ஓரேழு, செம்பில், ஒரு 3 துத்தமிடில் என்று 4 சீர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இறுதியாக வரக்கூடிய வெண்பாவினுடைய இலக்கண வரையறைக்கு உட்பட்டு ஈற்று அடி 3 சீர்களாக அமைய வேண்டும். எனவே பாரறிய பித்தளையாம் பார் என்று முடிந்துள்ளது. எனவே வெண்பாவினுடைய இலக்கண வரையறைக்கு உட்பட்டு நேரிசை வெண்பாவினுடைய இந்த செய்யுள் அமைக்கப்பட்டுள்ளது. தனிச்சீர் கொண்டு ஒரே எதுகை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள ஒரு மிகச்சிறந்த உதாரண செய்யுளாக இது இருக்கின்றது. எனவே இந்த செய்யுளை தேர்விற்கு எடுத்துக்காட்டுக்கு நாம் எழுதலாம். அடுத்த வினாவாக இன்னிசை வெண்பா. இன்னிசை வெண்பாவிற்குரிய இலக்கண வரையறை தருக என்ற வினா தேர்வில் இடம்பெற்றால் நேரிசை வெண்பாவில் இரண்டாம் அடியில் தனிச்சீர் இடம்பெற்றிருக்கும். தனிச்சீர் இல்லாமல் 4 சீரோடு அமைக்கப்படுபவை இன்னிசை வெண்பாவாகும். பொதுவாக முதல் அடியில் 4 சீர், இரண்டாம் அடியில் 4 சீர், 3ஆம் அடியிலும் 4 சீர், ஈற்றடியில் மட்டும் இறுதி அடியாக இருக்கக்கூடிய அடியில் மட்டும் 3 சீர்கள் வெண்பாவினுடைய இலக்கண வரையறைக்கு உட்பட்டு அமைக்கப்பட்டிருக்கும். உதாரணமாக ஒரு செய்யுள், இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாம் உளரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணேன் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து என்ற இச்செய்யுள். இதில் முதலடியில் பார்த்தீர்களானால் 4 சீர்கள் இடம்பெற்றிருக்கும். இரண்டாம் அடியிலும் 4 சீர்கள் இருக்கும். இந்த இடத்தில் சிறு கோடிட்டு தனிச்சீர் என்பது அமையாது. ஆனால் நேரிசை வெண்பாவை பொறுத்தவரை இரண்டாம் அடியில் 3 சீர்கள் பெற்று இறுதியாக வரக்கூடிய சீர் ஒரு சிறு கோடிட்டு தனிச்சீராக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்தில் தான் நாம் கவனிக்க வேண்டும். நேரிசை வெண்பாவிற்கும் இன்னிசை வெண்பாவிற்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு, இன்னிசை வெண்பாவில் தனிச்சீர் என்பது அமையாது. 3ஆம் அடியிலும் 4 சீர், 4வது ஈற்றடியில் 3 சீரை கொண்டு அமையக்கூடியது. எனவே இந்த செய்யுளை நாம் தேர்விற்கு உதாரணமாக எழுதலாம். அடுத்ததாக யாப்பிலக்கண வரையறைக்கு உட்பட்ட அடிவரையறைக்கு உட்பட்ட பாவகைகள் என்னென்ன? 2 அடி வெண்பா என்று சொல்வோமானால் இந்த வெண்பாவினுடைய இலக்கணத்தில் அதற்குரிய யாப்பிலக்கணத்தினுடைய பெயர் என்ன? 2 அடியில் எழுதக்கூடியது குறள் வெண்பா. பொதுவாக திருக்குறள் என்ற பெயரை இந்த குறள் வெண்பாவினுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும்.
முதல் வரியில் 4 சீரும் இரண்டாவது அடியில் 3 சீரும் கொண்டு 7 சீராக திருக்குறள் அமைக்கப்பட்டிருக்கும். இதை நாம் இலக்கண வரையறைக்கு உட்பட்டு 2 அடிகளாக எடுத்துக்கொண்டு குறள் வெண்பா என்ற யாப்பிலக்கணத்திற்கு அடிக்கு உட்பட்டு எழுதப்பட்டிருப்பதாலேயே இந்த நூலுக்கு திருக்குறள் என்ற பெயர் ஏற்பட்டது. குறள் என்ற யாப்பினுடைய பெயர், அதற்கு சிறப்பு அடைமொழி பெயராக திரு என்பதை கொடுத்து திருக்குறள் என்று எழுதியிருப்போம். அடுத்ததாக 3 அடி வெண்பா. இந்த 3 அடி வெண்பா என்பது நேரிசை வெண்பா என்றும் இன்னிசை சிந்தியல் வெண்பா என்றும் அழைக்கலாம். சிந்தடி என்பது பொதுவாகவே 3 அடிகளில் எழுதப்படக்கூடிய செயல். அடுத்ததாக 4 அடி வெண்பா. நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும் இதில் பயின்று வரக்கூடியது. 4 அடி முதல் 12 அடி வரை எழுதக்கூடிய செய்யுளுக்கு பெயர் யாப்பிலக்கண அடிவரையறைக்கு உட்பட்டு அதற்குரிய பெயர் பகுரடை வெண்பா என்று அழைப்போம். 13 அடி முதல் அதற்கும் மேற்பட்ட அடிகள் வரை, பொதுவாக 13 அடிகள் வரை ஒரு செய்யுள் எழுதப்பட்டும் 33 அடிகளிலும் கூட அல்லது 100 அடிகளிலும் கூட ஒரு கவிதையை நாம் எழுத முடியும். எனவே இப்படியான வரக்கூடியது எல்லாமே களிவெண்பா என்ற வகைப்பாட்டிற்குள் அடங்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதற்கு அடியளவு எழுதக்கூடிய கவிஞர்களுடைய ஆற்றலை பொறுத்ததாக அமையும். எனவே வெண்பாவிற்குரிய அடிவரையறைக்கு உட்பட்ட செய்யுளுடைய பெயர்களை வரிசைப்படுத்துக என்ற வினா தேர்வில் எழுந்தால் அதற்குரிய விடையாக இவற்றை நாம் எழுதலாம். ஈரசை சீர்கள் எத்தனை அவை அவை. பொதுவாக ஈரசை சீர்கள் என்பது 4 வகையாக கருதப்படும். அவை நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிளம், நேர் நிறை கூவிலாம். சொற்களை 2 சீர்களாக பிரிக்கும் பொழுது இந்த இலக்கண வரையறைக்கு உட்பட்டு நாம் எழுத வேண்டும். பொதுவாக இந்த இலக்கணங்களை எல்லாம், அடிப்படை இலக்கணங்களை எல்லாம் 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பிலேயே நாம் அறிந்திருப்போம். எனவே அந்த சொற்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நாம் பயிற்சி செய்ய வேண்டும். தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் என்பது இந்த நேர் நேர் என்ற சொற்களை பிரிக்கும் பொழுது எழுத்துகள் எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு இந்த சீர்களை பிரிக்க வேண்டும். நேரசை எதுவாக வரும், நிறையசை எதுவாக வரும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறில் என்பது தனித்தோ, குறில் ஒற்றோ, நெடில் தனித்தோ, நெடில் ஒற்றோ வந்தால் அவை நேரசை என்றும், குறிலினை ஒன்றாக வந்தால் நிறை என்றும், குரலினை ஒற்று வந்தாலும் நிறை என்றும், குறில் நெடில் ஒற்று இவை வந்தால் நிறைசை என்றும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பாட்டினுடைய அடிப்படையிலேயே நாம் இந்த சீர்களை பிரித்து அதற்குரிய வாய்ப்பாட்டை எழுத வேண்டும். நேர் நேர் என்பது சொற்களை பிரிக்கும் பொழுது குறிலொற்று, நெடில் ஒற்று என்ற அடிப்படையிலும், தனி நெடில் வந்தாலும் அல்லது குறில் வந்தாலும் இவற்றை நேரசைக்குரியதாக நாம் கருத வேண்டும். எனவே அதை நாம் சொற்களை பிரித்து சீர் எழுதும் பொழுது கவனமாக பிரித்து எழுத வேண்டும். எனவே இந்த ஈரசை சீர் வாய்ப்பாடுகளை நாம் முழுமையாக அறிந்து கொண்டு பிறகு சொற்களை சீர்பிரித்து எழுத வேண்டும். மாணவர்களை, பொதுவாக இந்த வாய்ப்பாட்டை, ஈரசை சீர் வாய்ப்பாட்டை கொண்டு நாம் மரபு கவிதைகளை எழுத முற்படும் பொழுது முதல் அடியிலும் 2ஆம் அடியிலும் வரக்கூடிய இடங்களிலும் அல்லது நமக்கு யாப்பிலக்கண வரையறைகளுக்கு உட்பட்டு அமையக்கூடிய மூனை, எதுகை என்று வரக்கூடிய சொற்களை கவனமாக எழுத வேண்டும். முதல் சீரனுடைய முதல் சொல்லில் இடம்பெறக்கூடிய முதல் எழுத்தும், 2ஆம் சீரனுடைய 2ஆம் எழுத்தில் இடம்பெற முதல் சொல்லில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தும், 2ஆம் அடியில் இருக்கக்கூடிய முதல் சீரனுடைய முதல் எழுத்து கவனமாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது. இந்த முதல் எழுத்து ஒன்றி வருமானால் மோனை என்றும், 2ஆம் எழுத்து ஒன்றி வருமானால் எதுகை என்றும் அறிய வேண்டும். 1ஆம் எழுத்து ஒன்றி வரக்கூடிய மோனையை அடிமோனை என்றும், முதல் வரியிலேயே 1, 3 அமையக்கூடிய சொற்களில் இடம்பெறக்கூடிய முதல் எழுத்து ஒன்றி வருமானால் சீர்மோனை என்றும் அழைக்க வேண்டும். இந்த சீர்மோனைகளில் இடம்பெறக்கூடிய மோனையினுடைய வகைப்பாடுகள் என்பது யாப்பிலக்கணத்தில் நமக்கு தனித்தனியாக வரையறை செய்யப்பட்டுள்ளது. 1, 2, 4 சொற்களில் முதல் எழுத்து மோனையாக இடம்பெற்றால் அது என்ன மோனை என்றும், ஒருவு, பொழிப்பு, கூழை, எதிரை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய் என்று சொல்லக்கூடிய வகைப்பாட்டிலே அதிகளவான மோனையினுடைய வகைப்பாட்டை யாப்பிலக்கணம் நமக்கு வகைப்படுத்துகிறது. எனவே நாம் எழுதும் பொழுது கவனமாக எழுத வேண்டும். எதுகையும் அடி எதுகை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேரிசை வெண்பாவில் இடம்பெற்றதை போல தனிச்சீரில் இருக்கக்கூடிய அந்த 2ஆம் எழுத்தும் நம்முடைய அடி எதுகையில் இடம்பெறக்கூடிய எழுத்துக்களும் ஒரே மாதிரியாக அமையக்கூடியது. எனவே இந்த எதுகைக்குரிய எழுத்துக்கள் எல்லாம் எந்த இடத்தில் எப்படி அமைக்க வேண்டும் என்று அந்த இலக்கணங்களை நாம் முழுமையாக கற்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த
ஈரசை சீர் வாய்ப்பாடுகளை நீங்கள் எந்த இலக்கணத்துக்கு உட்பட்டு நாம் அந்த சொற்களை பிரித்து சீராக பிரித்து சரியாக எழுத வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டீர்களானால் யாப்பிலக்கணத்தில் நம்முடைய மரபு கவிதையில் இடம்பெறக்கூடிய எந்த வகையான கவிதைகளையும் நம்மால் எளிமையாக எழுதிவிட முடியும். ஒரு விகற்பம் பல விகற்பம் என்றால் என்ன என்ற வினா தேர்வில் இடம்பெற்றால் அதற்குரியபடியாக பொதுவாக இலக்கணத்தில் விகற்பம் என்பது என்ன பொருளில் அழைக்கப்படுகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விகற்பம் என்பது எதுகைக்கான விளக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 4 அடிகளும் ஒரே எதுகை பெற்று வந்தால் அது ஒரு விகற்பம் என்று அழைக்க வேண்டும். பொதுவாக வெண்பாவில் இப்பொழுது உதாரண செய்யுள் நாம் பார்க்கலாம். இம்மை பயக்குமால் ஈய குறைகின்றால் என்று ஏற்கனவே நாம் தெரிந்து கொண்டிருந்த செய்யுள் தான். இந்த செய்யுளில் முதல் சொல் இருக்கின்றது இல்லையா, அந்த முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்து இம் என்பதும் அடுத்தடுத்து இடம்பெறக்கூடிய அடிகளில் முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்தை உற்று நோக்க வேண்டும். எல்லா சொற்களிலுமே 2ஆம் எழுத்து இம் என்பது இடம்பெற்றிருப்பதால் இது ஒரு விகற்பம் என்று அழைக்க வேண்டும். ஏனென்றால் 4 அடிகளிலுமே முதல் சொற்களினுடைய 2ஆம் எழுத்து ஒன்று போல ஒரே எழுத்தாக இடம்பெற்றால் அது ஒரு விகற்பம் என்று அழைக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய வரையறையில் 4 அடிகளும் ஒரே எதுகை பெற்று வந்தால் அது ஒரு விகற்பம் என்று அழைக்கப்படும் என்று நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த வரையறை எழுதி இந்த உதாரண செய்யுளாக இந்த செய்யுளையை நாம் தேர்வுக்கு எழுதலாம். சரி, அடுத்து பல விகற்பம் என்பது எப்படி அமையும்? ஈரடிகள் என்றால் 2 அடிகள். முதல் 2 அடிகளில் ஒரே எதுகை பெற்று முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்து ஒன்று போல இடம்பெற்று வந்தால் அது பல விகற்பம் என்று நாம் கருத வேண்டும். முதல் 2 அடிகளில் ஒரு எதுகையும் அடுத்த 2 அடிகளில் இன்னொரு எதுகையும் இடம்பெறும். இப்படி வந்தால் அது பல விகற்பம். எனவே இந்த பல விகற்பத்தை பொறுத்தவரை 2 எதுகைகள் தனித்தனியாக இடம்பெறும். அதாவது முதல் 2 அடிக்கு ஒரு எதுகையும் அடுத்த 3வது 4வது அடிக்கு இன்னொரு எதுகையும் இடம்பெறும். எனவே 4 வரிகளில் 4 அடிகளில் 2 வகையான எதுகைகள் இடம்பெற்றால் அது பல விகற்பம் என்ற இலக்கண வரையறைக்கு உட்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரண செய்யுள் பாருங்கள். ஈரடிகளும் ஒரே எதுகையும் மற்ற ஈரடிகள் வேறொரு எதுகையும் பெற்று வந்தால் அது பல விகற்பம் எனப்படும். ஆழ அமுக்கி முகக்கினும் மாழ்கடநீர் நாழி முகவாது நானாழி ஒரு சிறு கோடு தோழி என்ற தனிச்சொல். இதில் பாருங்கள், ஆழ நாழி இந்த ழி என்பது எதுகையாக அமைந்துள்ளது. தனிச்சொல்லிலும் பாருங்கள் ழி என்று வந்திருக்கும். எனவே முதல் அடிகளில் இருக்கக்கூடிய முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்து ஒன்றை வந்தால் அது எதுகை என்று குறிப்பிடுகின்றோம். இது ஒரு தனி எதுகையாக அமைகின்றது. நிதியும் கணவனும் நேர்படினும் தந்தம் விதியின் பயனே பயன். இந்த 2 அடிகளில் பாருங்கள், நிதி விதி என்ற இந்த 2 அடிகளில் பார்த்தீர்களானால் 2ஆம் எழுத்து தீ என்று ஒன்றி வருகின்றது. எனவே முதல் 2 அடிகளில் ழி என்ற எதுகையும் 2வது அடியில் தி என்ற எதுகையும் அமைந்திருப்பதால் இது பல விகற்பம் என்ற இலக்கண வரையறைக்கு உட்பட்டு எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்யுள். எனவே இதையும் நாம் பல விகற்பத்தை பற்றி கேட்கக்கூடிய இடங்களில் இந்த உதாரண செய்யுளோடு அவற்றை விளக்கலாம். எனவே மாணவர்களை இந்த வெண்பாவிற்குரிய வகைப்பாடுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக வெண்பா எழுதக்கூடிய செய்யுள்களில் எர்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை முறையாக தலைகள் பிறழாமல் மரபு கவிதைகளில் அமைக்கப்படுவதை நாம் உறுதியாக கற்றறிந்த பிறகு செய்யுளில் எழுத வேண்டும். இப்படி எழுதும் பொழுது வெண்பாக்களை பிழையின்றி எழுத முடியும். மாணவர்களை இந்த வெண்பாக்களை எழுதுவதற்குரிய அடிப்படை வெண்பாவினுடைய பொது இலக்கணங்களை எல்லாம் வெண்பாவினுடைய வகைப்பாடுகளை எல்லாம் முழுமையாக அதனுடைய இலக்கணங்களை கற்றறிந்த பிறகு நாம் வெண்பாக்களுடைய செய்யுளை எழுத ஆரம்பிக்கலாம். பொதுவாக முதலில் ஈரசை சீர்களை பிரித்து நாம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக திருக்குறளுடைய அடிகளை எடுத்துக்கொண்டு அவற்றை பிரித்து சீர்களை பிரித்து பயிற்சி செய்தோமானால், முதலில் 2 அடிகளுக்கு உட்பட்டு பயிற்சி செய்வோமானால் அடுத்தடுத்ததாக 4 அடிகளில் எழுதக்கூடிய வெண்பாக்களை எழுத முயற்சிக்கலாம். எனவே வெண்பாவினுடைய இலக்கணத்தை முழுமையாக கற்க வேண்டும். அடுத்ததாக ஒரு மதிப்பெண் வினாக்களில் இலக்கணங்களில் நமக்கு வரக்கூடிய வினாவாக வெண்தலை எத்தனை வகைப்படும் என்ற வினா எழுந்தால் 2 என்று விடையளிக்க வேண்டும். இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை. தலை என்பதற்கு பொருள் என்ன என்ற வினா வந்தால் கட்டுதல் பிணித்தல் என்று விடையளிக்க வேண்டும். காய் முன் நேர் வருவது என்ன தலை என்றால் வெண்சீர் வெண்டலை என்று விடையளிக்க வேண்டும். ஓரசை சீர்கள் என்பவை எது?
நாள் மலர் என்று விடையளிக்க வேண்டும். பொதுவாக இந்த நாள் மலர் என்பதில் இந்த நாள் என்ற சொல்லை பார்த்தோமானால் தெரியும். ஒரு நாள் என்பதில் நா என்பது நெடில், இல் என்பது ஒற்று. எனவே நெடிலும் ஒற்றும் சேர்ந்தால் அது நேரசை என்பதை அறிய வேண்டும். மலர் என்பதில் ம ல என்ற 2 குறில் எழுத்துகள் ஒற்றெழுத்தாக ஈர் என்பது இடம்பெற்றிருக்கிறது. எனவே இது நிறைய வாய்ப்பாட்டுக்கு உரியது. எனவே ஓரசி சீர்களாக இடம்பெறக்கூடியது இந்த 2 சொற்கள். இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தெய்வ மணிமாலை 5வது இயலில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்யுள். தெய்வ மணிமாலை ஆசிரியர் ராமலிங்க அடிகளார். அவர் எழுதிய இந்த நூலில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த செய்யுள் திருவருட்பாவிலிருந்து தொகுக்கப்பட்ட இந்த தெய்வ மணிமாலை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு செய்யுள். எனவே பாடப்பகுதியில் உள்ள இப்பாடல் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் இடம்பெற்ற தெய்வ மணிமாலை என்னும் பாமாலையில் உள்ளது. இப்பாடல் கந்தக்கோட்டத்தில் முருகப்பெருமானுடைய அருளை வேண்டியும் அவருடைய அருள் பெற்ற ஒருவன் பாடக்கூடியதாகவும் இந்த பாடல் அமைந்துள்ளது. தெய்வ மணிமாலையினுடைய 8ஆம் பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவரும் பசிப்பினை போக்கியவருமான ராமலிங்க அடிகளார் சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார். சிறு வயதிலேயே கவி பாடக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருந்தார். இம்மண்ணில் ஆண்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்கவும் உண்மை நெறி ஓங்கவும் உழைத்தவர் அடிகளார். எனவே வாடிய பயிரை கண்டபோது வாடிய அவ்வள்ளலின் பாடல்கள் ஊனை உருக்கி உள்ளொலி பெருக்கும் தன்மையுடையவை. திருவருட்பா 6 திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது. மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஆகியவை இவருடைய உரைநடை நூல்களாக மிக புகழ்பெற்ற நூல்களாக விளங்குகின்றது. இதில் உயிர்களிடத்தில் அன்பு காட்டி புலால் உணவை மறுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜீவகாருண்ய ஒழுக்க பகுதியில் அவருடைய சிறப்பான உரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த செய்தியை பொறுத்தவரை ராமலிங்க அடிகளாருடைய குறிப்பு வரைக, வாழ்க்கை வரலாற்றை பற்றி ஒரு குறிப்பு வரைக என்று கேட்டால் இந்த விடைகளை நாம் தேர்வில் விடையளிக்க வேண்டும். தெய்வ மணிமாலை என்ற இந்த நூலை சார்ந்து ஒரு குறிப்பு வரைக என்ற வினா தேர்வில் இடம்பெற்றால் ராமலிங்க அடிகள் இயற்றிய திருவருட்பாவில் 5ஆம் திருமுறையில் தெய்வ மணிமாலை என்னும் பாமாலை உள்ளது. இப்பாடல் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானுடைய அருளை வேண்டக்கூடிய ஒரு பாடல் அல்லது முருகனுடைய அருள் பெற்ற ஒருவன் பாடக்கூடிய பாடலாகவும் இதை நாம் அறிய வேண்டும். தெய்வ மணிமாலையினுடைய 8ஆம் பாடலாக இந்த பாடல் திகழ்கின்றது. வள்ளலார் இயற்றிய உரை நூல்கள் எவை என்ற வினா தேர்விற்கு இடம்பெற்றால் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்ற 2 நூல்களை அவருடைய உரை நூல்களாக நாம் எழுத வேண்டும். இவை சிறு வினாக்களில் இடம்பெறக்கூடிய வினாவாகும். வள்ளலார் வகுத்த நெறிகள் யாவை என்ற வினா தேர்வில் வந்தால் மக்களிடையே சமய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கமும் மக்களின் பசி நோயை போக்க சத்திய தர்மசாலையும் வள்ளலார் வகுத்த நெறிகளாக நாம் அறிய வேண்டும். பொதுவாகவே சாதிகளால் பிளவுண்ட சமூகத்தை நம்முடைய வள்ளலார் ஒருவரே எல்லா மக்களும் பொதுவாக எந்த இடத்தில் கூடி இறை வழிபாட்டை நிகழ்த்துகின்றார்களோ அந்த இடத்தில் மட்டுமே உண்மையில் கடவுள் என்பவர் இருக்கின்றார் என்று ஒரு புரட்சியை செய்த மகான். எனவே அவருடைய இந்த கோட்பாட்டை வலியுறுத்தக்கூடியதாக இந்த தெய்வ மணிமாலை என்ற நூலானது அமைகின்றது. வள்ளலார் கந்தக்கோட்டத்து இறைவனிடம் வேண்டுவதை தெய்வ மணிமாலை பாடல் வழி வரிசைப்படுத்துக என்ற வினா 4 மதிப்பெண் வினாக்களில் இடம்பெற்றால் விடை எவ்வாறு அளிக்க வேண்டும் என்பதை அறிய வேண்டும். ஒருமைப்பாட்டை மனதுடன் நின்னுடைய மலர் போன்ற திருவடிகளை நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் என்று நினைக்கின்றார். இறை வழிபாட்டில் நம்முடைய மனநிலை என்பது ஒருமைப்பட்ட தன்மையோடு இருக்க வேண்டும். சிந்தையில் வேற எந்த எண்ணமும் இல்லாமல் இறைவனை நோக்கிய சிந்தையாக இருக்க வேண்டும் என்பதே இதனுடைய கருத்து. உள்ளத்தில் ஒன்றும் புறத்தில் ஒன்றுமாக பேசும் வஞ்சகர்த்தம் உறவு பற்றாதவாறு காக்க வேண்டும். நினைத்து புகழையே நான் பேச வேண்டும். அதாவது உள்ளத்தில் வேறொன்று நினைத்தும் வஞ்சம் நினைத்தும் புறத்தில் ஒன்றுமாக பேசக்கூடியவருடைய உறவு என்பது இந்த வாழ்க்கையில் என்னை பற்றாதவாறு காக்க வேண்டும் இறைவா என்று வேண்டுகின்றார். உன்னுடைய புகழையே நான் எப்பொழுதும் பேசக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று ராமலிங்க அடிகள் இறைவனை நோக்கி வழிபாடு செய்கின்றார். மதமாகிய பேய் என்னை அணுகாது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். மதத்தினால் மனிதர்கள் பிளவுட்டு தன்னுடைய மனித நேயத்தை இழக்கக்கூடிய நிலை இருப்பதால் அந்த நிலை என்னை பற்றாதவாறு இருக்க வேண்டும் என்று ராமலிங்க அடிகள் குறைக்கின்றார். துறவுக்கு எதிரான பெண் ஆசையை என் மனம் மறக்க வேண்டும்
என்று குறிப்பிடுகின்றார். என்றும் உன்னை மறவாது இருக்க வேண்டும், அறிவும் நின் கருணையாகிய நிதியும் நோயற்ற வாழ்வும் உடையவனாக நான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். ஆறுமுகமுடைய தெய்வமே, இத்தகைய சிறப்புகளை நீ எனக்கு அருள்வாய் என ராமலிங்க அடிகள் வேண்டுகின்றார். எனவே அந்த வினாவிற்குரிய விடையாக அவற்றை நாம் பதிவு செய்ய வேண்டும். இதே பொருளுடைய அடுத்த நெடுவினா, சென்னையில் உள்ள மயிலாப்பூர், கந்தக்கோட்ட பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன என்ற வினா எழுந்தால், மிகப்பெரிய ஒரு ஊரினுடைய அடையாளங்களாக இருக்கக்கூடியது கோயில் என்பது. எனவே அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள் என்பது ஒரு நாகரிகத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அப்படியாக கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிழாவை நாம் மையப்படுத்தி மயிலாப்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய திருமயிலை என்று அழைக்கக்கூடிய இந்த மயிலாப்பூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய இறைவனை மையமாக வைத்து எழுதப்பட்ட பாடல். எனவே வள்ளலாருடைய சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இந்த கந்தக்கோட்டம் ஆகிய 2 பகுதிகளை பற்றிதான் நாம் இந்த பகுதியில் காணப்போகின்றோம். மயிலாப்பூர் ஊர் பகுதி திருவிழா காலங்களில் இவ்வாறு இடம்பெறுகின்றது. இளம் பெண்கள் ஆரவாரத்தோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள் நிறைந்த வீதிகளினுடைய ஊர் அந்த திருமயிலை என்று சொல்லக்கூடியது. அங்கு எப்பொழுதுமே எழுச்சி மிக்க விழாக்கள் நடக்கக்கூடிய ஊராக இருக்கும். அந்த இடத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் என்னும் கோயிலில் சிவபெருமான் வீற்றிருக்கின்றார். அவ்விறைவனுக்கு பூசையிடும் பங்குனி உத்திர விழாவாக வெகு சிறப்பாக நடக்கும். இதே இடத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கந்தக்கோட்டம் என்ற பகுதி, அந்த இடத்தில் அறம் செய்வோர் நிறைந்திருக்கக்கூடிய சென்னையினுடைய கந்தக்கோட்டமானது இந்த திருக்கோயிலில் எழுந்தருளி இருப்பவர் முருகப்பெருமான். எனவே அந்த இறைவனை அவர் வழிபாடு செய்கின்றார். ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் சமய ஒருமைப்பாட்டையும் ஒளி வழிபாட்டையும் முன்வைத்த சீர்திருத்த சிந்தனை உருவான இடம் சென்னை ஆகும். அங்கு கந்தக்கோட்டத்தில் கோவில் கொண்ட கந்தவேலை புகழ்ந்து வள்ளலார் பாடியுள்ளார். எனவே கந்தக்கோட்டத்தை தலைப்பிட்டு இந்த செய்திகளை நாம் எழுதலாம். எனவே இந்த 2 பகுதிகளையும் எழுதிவிட்டு இறுதியாக முடிவுரையில் இந்த விழாக்கள் இருக்கக்கூடிய நகரமாக திகழக்கூடிய மயிலாப்பூர் பற்றி ஞானசம்பந்தர் தேவார பாடலில் எவ்வாறு விளக்கி இருக்கின்றார், கந்தக்கோட்டத்தில் கோயில் கொண்டுள்ள கந்தவேலை பற்றி வள்ளலார் எவ்வாறு பாடியுள்ளார் தெய்வம் மாலையில் என்ற செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதும் பொழுது நாம் அந்த செய்யுளை தெளிவாக உணர்ந்து வாசித்திருக்கின்றோம் என்பது தெரியும். எனவே விடை எழுதும் பொழுது நெடுவினாக்களை பொறுத்தவரை முன்னுரை, துணை தலைப்புகள், முடிவுரை என்று வரையறுத்து அதற்கான விடையாக நாம் எழுத வேண்டும். அடுத்ததாக இந்த செய்யுளில் இடம்பெறக்கூடிய இலக்கண குறிப்புகள்: மலரடி என்பது ஓமை தொகை, மறவா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம், வளர்த்தலம் வினைத்தொகை, பொய்மை தொழிற்பெயர், வைத்து வினையெச்சம், களவாமை எதிர்மறை தொழிற்பெயர், பெருமை பெரும் 2ஆம் வேற்றுமை தொகை, பெருநெறி பண்பு தொகை, நீண்கருணை 6ஆம் வேற்றுமை தொகை, தொழுக வியங்கோள் வெடிமுற்று. எனவே மாணவர்களே, 5ஆம் இயலில் உள்ள தெய்வ மணிமாலையோடு நமக்கு இன்றைய பாட வகுப்பு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.